வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வண்டி ஓட்டுறோம். உழவு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் கூட ஆச்சு. நம்ம அந்த வண்டியை கையில் விட்டு இதை விட்டுருக்கேன் அப்படின்னா. அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா சோலார்லேயே உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா. பின்னாடி நம்ம காட்டு பக்கத்தில் உள்ள சோலார் பார்த்துருப்பீங்க, காட்டியிருப்பேன் உங்கள்கிட்ட. அந்த சோலார்லேயே நம்ம உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னா. பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட்டரில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அப்படியே பேக் கேமராவில் காட்டேன் விட்டுருங்க. சோலாரோட என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பின்ன மட்டும் அந்த தம்பி அவங்க ஓட்டிகிட்டு இருந்தான். இன்னைக்கு தான் வேலையிலேருந்து வந்தேன் ஊருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 துண்டு ஓட்டிகிட்டு இருந்தான் அவங்க உள்ளது எல்லாத்தையும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளார வந்து இந்த இருக்க கொஞ்சத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த பக்கட்டும் ஓட்டணும், இந்த பக்கட்டும் ஓட்டணும். சோலாருக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு மினி டிராக்டர் ஓடிட்டுருக்கு. ஒரு 20-30 ஹெச்பி மகேந்திரா ஓடிட்டுருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேவேட்டர் தான் ஓடிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உழவு கொஞ்சம் நீட்டாக வருது. ஏன்னா மழை கொஞ்சம் பெஞ்சிருந்ததுனால அந்த ஈரத்துக்கும் அதுக்கும் நல்லா நீட்டாக வருது உழவு. அது இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இதாக இருக்கிறதுனால உழவு வரல. மிச்சப்படி எல்லாமே நல்லா உழவு வருது பார்த்திங்கன்னா. இந்த வண்டியில் ரொட்டேட்டரில் நீங்கள் ஓட்டுறது பார்த்திங்கன்னா லோ தேர்டில் ஓட்டலாம், செகண்டில் ஓட்டலாம். பார்த்திங்கன்னா இதில் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு உழவும் கொஞ்சம் நீட்டாக வரும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மட்டும் ஆர்பிஎம் ஒரு 14-15 வச்சுக்கோங்க. 15 வச்சிங்கன்னாவே எனக்கு தெரிஞ்ச ஊரில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வண்டி 15 வச்சா 14க்கு வந்து நின்றுது. ஒரு ஆர்பிஎம் ட்ராப் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த இது 42 ஹெச்பி வண்டியில் நல்லாயிருக்கும். இந்த இது வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஏன்னா கவர் கொஞ்சம் போட்டிருந்தனால அது மங்கலாக இருந்துச்சு. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா தெளிவாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சோலார் பிளான்ட்டு இதான் நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே உள்ள சோலார் பிளான்ட்டு. ஃபஸ்ட்டு தாட்டி இப்போ தான் வண்டி வாங்கி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே 2-3 வருஷம் கூட ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைமு இப்போ உள்ளார வண்டியை ஓடுது நம்ம வண்டி சோலாரில். வேறு வண்டி எதுவும் கிடைக்காதனால என்னன்னு தெரில, நம்ம வண்டி இந்த தாட்டி ஃபஸ்ட் டைம் விட்ருக்காங்க. பிளான்ட்டுக்குள்ளாரையும் அந்த இடத்துல நம்ம வண்டி ஓட்டுறதாக தான் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு அந்த இன்னொரு கஸ்டமர் வந்து வந்துட்டாங்க. அவங்க சின்ன வண்டி வச்சுருந்தாங்க, இது மகேந்திராவோட 30 ஹெச்பி அந்த வண்டி வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க வந்து ஓட்டிகிட்ருக்காங்க அந்த பக்கத்து. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மெயினாக பெரிய ஏதோ விதைப்பாங்களாட்டு இதில். அதனால் ஒரு உழவு ஓட்டி போட்டுடலான்ட்டு ஓட்டி போட்டுறாங்க, பில்லு கொஞ்சம் இருக்கனால. வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு வருது, மன்னிச்சிருங்க எல்லோரும். ஏன்னா நானும் வேலை போயிட்டேன் வெளியில். அதனால் என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. வரது எப்போயாவது 3 நாள் லீவு, 2 நாள் லீவு இப்படி தான் வருவேன். அதுவும் வந்து ஒழுங்காக இது பண்ணுற வீடியோவும் எடுக்க முடியாது நம்மளால். அதனாலே எடுக்கிறதில்ல. சரி இன்றைக்கி அதுவும் வண்டி உழவு ஓடிட்டு இருக்குது. சரி இன்றைக்கி எடுத்துருவோம், அப்படி தான் எடுக்கிறேன். கம்பெனியில் கோயம்புத்தூரில் தான் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். அதனால் என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. இந்த வீடியோ முடிஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் சைடு யாரும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ பார்க்குறவங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம உழவு தான் ஓட்ட போகிறோம். ஏன்னா இன்றைக்கி இன்னும் 2-3 காடு இருக்குதான். அது தம்பி சொன்னால் பார்ப்போம் எப்படி என்னென்னு, உழவு ஓட்டுறதா இல்லை என்னென்னு. இந்த தம்பி போய் ஓட்டினாலும் நம்ம போய் வீடியோ எடுப்போம் வாங்க.
இந்த இதை முடிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி அது உள்ளார காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியா ஓட்ட வந்துட்டோம். அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அங்கே முடிச்சிட்டோம். இந்த ஏரியா அப்படியே ஓட்ட வந்தோம். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆகும் போது தம்பியை மாற்றி விட்டு போய்ட்டு சாப்பிட்டு வருவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. தம்பி இனிமேல் தான் ஃபோன் அடிக்கணும். ஃபோன் அடித்து வர சொல்லிட்டு சொல்லணும். இதையும் அப்படியே முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இடிதாங்கின்னு சொல்லுவாங்க. மின்னல் இடி எதாவது பட்டுச்சுன்னு மின்னல்லாம் பட்டுச்சிங்கன்னா நேராக அப்படியே அந்த மேலே உள்ள கம்பி மூலிமா அப்படியே கீழே இறங்கின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில். சரி அப்புறமேட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வண்டி ஓடிட்டு இருக்கப்போ ஒன்றும் சொல்ல முடியல, அதனால் இப்போ சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நான் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால தான் என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கிறேன். பார்த்திங்கன்னா கம்பெனியில் இங்கே இருந்திருந்தேன்னா நான் வீடியோ எடுத்து போடுறதுலாம் நிறையாவே இருக்குது. வீடியோவும் எடுத்து போடலாம். கார்டு திருத்தினது ஏகப்பட்டது இருக்குது, எடுத்து போடலாம். நம்ம அங்கே போகவும் தான் எடுத்து போட முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பேக் கேமராவில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடி எதுவும் இல்லை. இங்கே பட்டி ஒண்டி அடிச்சிருக்காங்க. இங்கே ஏதோ விதைச்சிருக்காங்க. அது என்னென்னு விதைச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரில. இன்றைக்கி தான் லீவுனால் வந்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மண் அள்ளணும். ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தோம் மண். இங்கே இவ்வளோ அள்ளிட்டாங்க. என்ன ஒன்று மரத்தை தான் கொஞ்சம் உடச்சி விட்டாங்க. அதுதான் ஒரு கவலையாக இருக்குது. மரத்தை உடச்சி விட்டோம். நல்லா பெருசாக இருந்துச்சு இந்த போட்டு வாதெல்லாம், அதெல்லாம் உடச்சி விட்டாங்க. அது ஒன்று தான் இதாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பில்லாக தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஏதோ பயிர் ஏதோ ஒன்று விதைச்சிருக்காரு. கரும்பு பார்த்திங்கன்னா அங்கே வச்சுருக்காரு. அந்த பக்கத்து பார்த்திங்கன்னா சோளப்பயிர். அங்கேயும் அந்த காடு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அந்த காட்டில் ஒன்று கொஞ்சம் தெளிச்சிருக்காரு. இங்கே எப்போதும் போல் வாழை மரம் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் ஏதோ விதைச்சிருக்காரு. அது என்ன இந்த ஆடுகளுக்கு ஒரு பயிர்னு அது என்ன பயிர்னு தெரில, அது விதைச்சிருக்காரு. அங்கே வெயில் காலத்தில் யூஸ் ஆகும்னு சொல்லி விதைச்சிட்டாரு அப்பா. இந்த பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் அள்ளியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இந்த காடு இது பண்ணவும் அல்லல சோள பயிர் அப்படியே வைத்தோம்னா இங்கே மண் அள்ளிட்டாங்களா அந்த பக்கத்து. இது இப்போ மாங்காய் சீசன்லாம் முடிஞ்சிச்சு காய்ச்சி. நான் வந்தேன், ஆனால் வீடியோ எடுத்து போட முடியலனால. பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதில் உழவு ஒட்டிருக்குது. அந்த காடும் இதே மாட்டம் ஏதோ தெளிச்சிருக்கு. அந்த காட்டுக்கிட்ட போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா காடு பார்த்திங்கன்னா அந்த பைப்பு இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு நேராக தான் இருக்கும் நம்ம காடு. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா காடு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா அந்த குட்டை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல உங்கள்கிட்ட, அது குட்டை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காடு கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நல்லா ஒரு பாத்தி அளவுக்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து இந்த வரப்பு தான் அந்த கரும்பு வச்சுருக்கிறதுக்கு இங்கிட்டு கிடையாது, கரை தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பாத்தின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அகலத்துக்கு நேராக எடுத்துருக்காங்க. குட்டையை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. குட்டையை குறைக்கல, அந்த மண்ணை அப்படியே எடுத்து நிறவி இது பண்ணிட்டாங்க. இந்த 1-2 முள் இருந்ததை கொண்டு இதுக்குள்ளார அள்ளி இது பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா கரும்பு நல்லா வந்திருக்குது. பார்ப்போம் வெட்டி எவ்வளோ டன்னு வந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வெட்ட மாட்டாங்க, ஜனவரி வாக்கில் தான் வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்போ வெட்டுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இவ்வளோ தான் விதைச்சிருக்குறோம். அந்த ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் பக்கிட்டு சோலார் உழவு ஓடுனுச்சு. அது இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் பக்கிட்டு இன்றைக்கி
வெளில ஓடுனுச்சு, கொஞ்சம் ஓட்டினேன் வண்டி. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சரி பண்ணிக்கலாம் என்னான்னு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.